ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி அதில் நியூவாக உங்களுக்கு பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறது. ஒருத்தருக்கு மணி மாற்றணும் அப்படின்னா அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ ஈஸியாக மணி மாற்றிக்கலாம். ஸோ அப்படி மணி மாற்றுறதுக்கான ஒரு பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் எப்படி உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் எல்லா ஃபியூச்சர் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் போகிறதுக்கு நம்ம போக வேண்டிய யூஆர்எல் indianbank.net.in. இந்த யூஆர்எலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணி அதுக்கு போய்க்கலாம். ஸோ அந்த யூஆர்எலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் ஒரு பெரிய ப்ளூ பட்டன் இருக்குது, லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நியூவாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களோட யூசர் ஐடி கொடுக்கணும், ஒரு கேப்சா கொடுக்கணும். யூசர் ஐடி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட கஸ்டமர் நம்பர் தான். இது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். ஸோ அந்த நம்பரை பார்த்து இங்கே என்டர் பண்ணுங்கள். அந்த நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். ஸோ யூசர் ஐடியும் கேப்சாவும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் அப்படின்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. மறுபடியும் லாகின் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆயிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மெனு இருக்கு இல்லையா, அந்த மெனுவில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இந்த ப்ளூ கலர் மெனுவில் மேனேஜ் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஐட்டம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெனு ஐட்டம்ஸ் வரும். அதில் ஆட் பெனிஃபிஷியரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பெனிஃபிஷியரியோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அந்த பெனிஃபிஷியரோட அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை அதர் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் அதர் பேங்க் அக்கௌண்ட் பெனிஃபிஷியரியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதர் பேங்க் அக்கௌண்ட் பெனிஃபிஷியரியோட ஐஎஃப்எஸ்சி கோடை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிறது அவங்களோட பேங்க் பிரான்ச் நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நெட்டில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அவங்க சப்போஸ் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஐஎஃப்எஸ்சி கோடும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேங்க் பிரான்ச் அண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருச்சு. நான் இது ஃபில் பண்ணலை, இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருச்சு. அடுத்தது பெனிஃபிஷியரி நேம் நான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பெனிஃபிஷியரிக்கு ஒரு நிக் நேம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நிக் நேம் அப்படிங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக, யார் யாரோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான நிக் நேம் தான். அந்த நிக் நேமை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தப்பு இல்லாமல் இந்த அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் தவறாக ஆட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு வாட்டி அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு வாட்டி ஆட் பண்ணும்போது தயவு செஞ்சு மேலே ஆட் பண்ணியிருக்கிற அந்த பாக்ஸை பார்த்து டைப் பண்ணாமல் நீங்கள் கையில் வச்சிருக்கிற அந்த அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை பார்த்து இன்னொரு வாட்டி டைப் பண்ணுங்கள். அப்போ தான் தவறு விட்டுருந்தீங்க அப்படின்னா அது தெரிஞ்சிடும். ரைட். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் 2 வாட்டி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த அக்கௌண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டா, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பெனிஃபிஷியரோட அட்ரஸ் ஃபில் பண்ணணும். இந்த டீட்டெயிலை நீங்கள் பெனிஃபிஷியரிட்டே கேட்டுக்கலாம். அட்ரஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பெனிஃபிஷியரோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் பெனிஃபிஷியரோட மெயில் ஐடி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஜில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சப்மிட்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி ஆட் பண்ண கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷியரோட நேம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கீழே இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஓடிபியை என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் இந்த பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிட்டீங்க. பட் இந்த பெனிஃபிஷியரி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். இது நார்மல் தான், ஒவ்வொரு பேங்க்லேயும் இந்த டைம் மாறும். ஸோ 24 hours அப்புறம் தான் இந்த பெனிஃபிஷியரிக்கு நீங்கள் மணி அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் மணி யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே அவங்க கிட்ட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பெனிஃபிஷியரியாக அவங்கள ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 24 hours அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேஜுக்கு போயிட்டு இந்த பெனிஃபிஷியரிக்கு மணி மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இட் டேக்ஸ் ஒன்லி a few minutes. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.